பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். சென்னை மேட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற 4 மாற்றுத்திறனாளி வீரர்கள் முதன்முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சாங்க. பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் அங்கைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேல் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். சென்ற ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லை ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது தமிழக சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 22 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் 2.0 வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் 120 வட்டங்களில் 1000 கோடியில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 66 கோடியில் வழங்கப்படும். மேலும் பழங்குடியினர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடியில் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். நடப்பாண்டில் 6000 சுய உதவி குழுக்களுக்கு 90 கோடியில் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்க 4 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகள்ல இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 19 மாதங்கள்ல மட்டும் 21,657 கோடி ரூபாய் உரிமை தொகையாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். சென்னை மேட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற 4 மாற்றுத்திறனாளி வீரர்கள் முதன்முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சாங்க. பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் அங்கைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேல் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்.